போகிறாங்க. இங்கே வந்து நாங்கள் பீஃப்னாங்க நாங்கள் அங்கே போக வேண்டியதாக இருக்குது, இங்கே போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் சிக்கன் நல்லா இருக்குது, பீஃப் ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பயந்தேன், சரி பீஃப்னா என்னடா இது நம்ம சிக்கன் ஃபீட்பேக் அடி வாங்கிடுமோ அப்படின்னு. பட் பீஃப் போட்டதுக்கப்புறமும் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது. இப்போ சிக்கனை விட பீஃபுக்கு அதிகமாக மக்கள் இப்போ வந்து சாப்பிட்றாங்க. இப்போ பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் தான் வந்து டேஸ்ட் பண்ணேன். ஓகே, டேஸ்ட் பண்ணிட்டு வேற எங்க இருந்து வந்தாலும் இங்க சாப்பிட்டு போகலான்னு ஐடியா இருக்கு. ஸோ அவங்களோட பிரியாணி பீஃப் பிரியாணியா இல்லை சிக்கன் பிரியாணி எது உங்களோட ஃபேவரட்? ரெண்டுமே நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்லா. அதே மாதிரி 65 சூப்பராக இருக்கும். அந்த விலைக்கு அந்த குவாலிட்டியா இருக்குங்களா? அந்த குவாலிட்டி வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் வேணாலும் கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர். நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான் அதிகம். ஓகே, நம்மகிட்ட வாங்குறவங்க டெய்லி வந்து வாங்குவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சிட்டி உள்ளேருந்து வர்றாங்கன்னா கால் பண்ணி கேட்பாங்க, ஆனால் இன்னைக்கு உங்கள் கடை இருக்கா அப்படின்னு. நாங்கள் அந்த சைடில் ஒரு ட்ராவல் ஒரு வேலையாக போகிறோம் வரோம், நான் இந்த டயத்தில் வரோம் நாங்கன்னு வாங்கன்னு சொல்லி அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சு கொடுக்குறதும் இருக்குது. ஏன்னா அது நம்ம சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோலாம் கிடையாதுண்ணே. ஓகே, ப்ராப்பராக நீங்கள் வந்து அந்த விறகடுப்பில் நாங்கள் சமைக்கிறோம். நம்ம தான் சமைக்கிறோமா இல்லை ஃபார்முலா மெத்தட் வந்து என்னோடதுண்ணே. இது அனலில் அவங்க வெயில் நின்று அந்த நெருப்பு நின்று சமைக்கிறதுனும் நம்ம நண்பர்கள் தான், நம்ம மாஸ்டர்கள் தான் சமைக்கிறாங்க. எல்லாருமே பிரியாணி தான் கொடுக்குறோம். இப்போ ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் எல்லாரும் கொடுக்குற பிரியாணி தானேன்னுவாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டா அந்த கேள்வி அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட பிரியாணி வந்து என்ன ப்ரைஸுக்கு ப்ரோ கொடுத்துருக்கீங்க? இப்போ நம்ம வந்து 130 ரூபா கொடுத்துட்ருக்கோண்ணே. ஓகே, ஆரம்பிச்சது 100 ருபீஸ் தான் ஆரம்பிச்சது. பட் பொருளாதாரம் எல்லாமே ஏறிட்டே போகிறதுனால நம்மளால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ சிக்கன் ரெண்டுமே ஒரு சேம் ரேட்டு தான். சேம் ரேட்டு தான். அதுக்கு என்ன ஆனியன் கத்திரி எல்லாமே சிக்கன் என்ன கொடுக்கும் அதே தான் பீஃப்லையும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது தவிர்த்து வந்து சைட் டிஷ்னா என்ன? 65 கொடுக்குறோம். ஒரு 8 பீஸ் இருக்கும். 8 பீஸ் பற்றி 110 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். நம்மகிட்ட 65 பிரியாணியும் இருக்குது. 150 வரும். ஓகே, சிக்கனில். சொல்லுங்கண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆறுமுகண்ணா. எவ்வளோ நாளாக பிரியாணி சாப்பிட்றீங்க? எப்படி இருக்கு அவங்க பிரியாணி எப்படி இருக்கு? அதான் டெய்லியும் வருவேண்ணா. ஓகே, டெய்லியும் சாப்பிடுவேண்ணா. குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி. அதான் பீஃப் பிரியாணி டக்கருன்னீங்களா இல்லை சிக்கன் பிரியாணி டக்கருன்னீங்களா? ரெண்டுமே டக்கர் தாங்க. நான் இந்த நேரத்தில் வந்து பார்த்தா உங்களை சந்திக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னையில் வந்து பார்த்தா எவ்வளோ மழை வந்தது. நீங்களாம் இல்லைன்னா சென்னை முதல்ல வந்திருக்கேன். கண்டிப்பாண்ணா. ஓகேவா? உங்களை மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு முதுகெலும்பு மாதிரி. எனக்கு வந்து அப்போ வந்து அந்தந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போயிட்டு நம்மளால் வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்கோ இல்லைனா வந்து அவங்கள அட்லீஸ்ட் பார்த்து நம்ம இது பண்ணுறதுக்கோ கூட வந்து நமக்கு அந்த ஒரு முடியல. நான் இப்போ வந்து உங்களுக்கு எல்லா துப்புரவு தொழிலாளர் சார்பாகவும் ஆனால் கண்டிப்பாக நான் நன்றி. யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே, வழியில் எங்களுக்குன்னு எங்களை உயர்த்தி யாருமே பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தா உயர்ந்தவர்கள் தான். நான் வந்து ஒட்டுமொத்த சென்னைன்னு இல்லை, ஒட்டுமொத்த துப்புரவு வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா அவங்க சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாப்பிடுங்க, நல்லா வயிறார சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர். அண்ட் மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரக்லேயே உட்காந்து சாப்பிட போகிறோம். நமக்கு தேவையானதை போட்டு நம்ம இஷ்டம் போல சாப்பிட போகிறோம். ஸோ நமக்கான பிரியாணி வந்துருச்சு. ஸோ நம்மளோட பிரதரோட சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நமக்காக வந்து பார்த்தா லெக் பீஸ் அண்ணன் தனியாக எடுத்து வச்சிருந்தாரு. செம்ம சாப்பாடு செம்ம லெக் பீஸ். அது எவ்வளோ சாப்பிட்டா போச்சு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தா சிக்கனோட கன்சிஸ்டன்சி செம்ம சாப்பிட்டுங்க. இந்த கேள்வி வந்து நல்லா கேட்போம் ப்ரோ. ஓகே, உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? என்னோட சின்ன ஆசைன்னு ஒன்றும் கிடையாது. என்னோட ஆசை எல்லாமே பெருசு தான். சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளோ பெரிய ஆசை அதெல்லாம் சொல்லலாம். ஆமாம், இப்போ எனக்கு இந்த பிரியாணி ஃபீல்டில் ஒரு நல்லா பெருசாக வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பிரான்ச்சஸ் நிறையா போகணும் ரொம்ப ஆசை எனக்கு. சூப்பர்.
நம்ம கீழே ஒரு நிறைய பேர் வேலை கொடுக்கணும். இப்போ எத்தனையோ பிராண்டு பிரியாணிலாம் இருக்குது, அந்த பெரிய பெரிய பிராண்ட்லாம் சொல்கிறாங்க. அந்த லெவலில் நம்மளும் பெருசாக நிற்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய குறிக்கோள். அது பார்ப்போம், கடவுள் நமக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறா தெரியல. கண்டிப்பாக எல்லாமே பார்த்தா சூப்பராக நடக்கும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களோட சின்ன ஆசையும் சரி பெரிய ஆசையும் சரி வேறு லெவலில் எல்லாமே நடக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் மக்களே, இந்த இடத்துல லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ஈஸியாக பக்கம் வரீங்கன்னா தாராளமாக நம்மளோட பிரதரோட பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அல்டிமேட் பண்ணுறாரு பிரதர். உங்கள் எல்லாம் செஞ்ச ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அல்டிமேட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள்.